தனுஷ் நடித்து இயக்கும் ராயன் ஜூலை 26 முதல் உலகமெங்கும். நான் பிறந்து வளர்ந்தது சுவிட்சர்லாந்து தான். என்னுடைய பூர்வீகம் வந்து ஸ்ரீலங்கா. ஆனால் நான் சுவிட்சர்லாண்டில் சின்ன வயதில் தமிழ் படித்தேன் நான். ஸோ அதனால தான் எனக்கு தமிழ் ஃப்ளூவெண்டாகவே நல்லா வருது. நிறைய நாள் ஆசை. 10 வயசுலேருந்து நான் இங்கே இந்தியா நடக்கிற எல்லா ஷோஸும் பார்த்து கொண்டிருப்பேன். நான் அம்மாட்ட முந்தையே கேட்டு நம்ம அப்பாட்ட, அம்மா எனக்கும் ஆசையாக இருக்குது. அப்பா அம்மா சொன்ன ஒரே ஒரு விஷயம், நீ டிகிரி மட்டும் முடிச்சுட்டு. யூஸ்வலாக இங்கே சென்னைக்கு வந்த அப்புறம் நிறைய பேர் அடையாளம் பிடிச்சு கலைக்கிறாங்க, ஃபோட்டோஸ் வந்து வெரி ஸ்வீட், ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கிறாங்க எல்லாரும். ஆக்சுவலாக நான் சுவிட்சர்லாந்து வரைக்க குளிர், விண்டர் ஜாக்கெட் போட்டு ஸ்கார்ஃப் போட்டு வந்தேன். இங்கே வரைக்கும் ரொம்ப ஹாட்டாக இருந்தது. ஆஃப்டர் சரிகம்பா இந்த ஜேர்னியில் ஜாயின் பண்ண அப்புறம் பயங்கர சப்போர்ட். எல்லா நாட்டிலேருந்து புலம்பெயர்ந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க. என்னுடைய தாய்நாடு ஸ்ரீலங்காலேருந்து ரொம்ப சப்போர்ட் கிடைக்குது. விபி சார் அடிக்கடி சொல்லுவார், வி செலிப்ரேட் மியூசிக் அண்ட் வி செலிப்ரேட் ஃபேமிலி. சைந்தே மேம் த மோஸ்ட் கியூட்டஸ்ட் ஜட்ஜ் ஐவ் எவர் சீன். ஸ்ரீனிவாஸ் சார் இசை கடவுள் மாதிரி தான். எல்லாருக்குமே ஸ்ரீனிவாஸ் சார் வந்தோடனே எல்லாரும் ரொம்ப ஹாப்பி ஆகிடுவோம். ஹாய், அனைவருக்கும் வணக்கம். ஹியர் இஸ் சாரங்கா. You're watching Talks of Cinema. Talks of Cinema சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாய், ஹலோ டாக்ஸ் ஆஃப் சினிமா நேயர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். அண்ட் இன்னைக்கு நம்ம கூட ஜாயின் பண்ணிக்க கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு க்யூட்டான வாய்ஸ், அழகான வாய்ஸ்ன்னு சொல்லலாம். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச வாய்ஸ்ன்னு கூட சொல்லலாம். சரிகமப்பால சீசன் 4ல் பயங்கரமாக வந்து கலக்கிட்டு இருக்க சாரங்கா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன்னு எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன். வெரி ஹாப்பி ஃபார் தட். சரிகமப்பால வந்து பண்ணிட்டுருக்கீங்க, ட்ராவல் பண்ணிட்டுருக்கீங்க. எப்படி போயிட்டு இருக்குது? சீசன் நல்லாவே போய் கொண்டிருக்குது. ஜாலியாக போகுது. ஜாலியாக போகுது. சூப்பர். லைஃப் எப்படி போயிட்டு இருக்குது? சூப்பராக போகுது. இப்போ சரிகம்பா ஸ்டார்ட் பண்ண அப்புறம் லைஃபே அப்படியே ஒரு 360 டிகிரிஸ் சேஞ்ச் பண்ண மாதிரி இருக்குது. ஸ்டார்டிங் வந்ததுலேயும் பார்த்துட்டு இருக்கேன், பயங்கர எனர்ஜியாக இருக்கிறீங்க. அது பாட்டு ரிஹர்சல் பண்ணுறதுலேருந்து ரொம்ப எனர்ஜியாக இருக்கீங்க. செட்லி அந்த மாதிரி தான் இருப்பீங்களா? நான் யூஸ்வலாக அப்படி தான், எல்லாம் ஜாலியாக இருப்பேன். கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே ஜாலியாக தான் இருப்பாங்க. ஸோ அப்படியே அந்த வைப்லேயே போகுது. சூப்பர், நைஸ். அதே மாதிரி சுவிட்சர்லாண்ட்லேருந்து வரீங்கன்னு கேள்விப்பட்டேன். எனக்கு ஒரு பெரிய கனவு, கண்டிப்பாக சுவிட்சர்லாண்ட்லேருந்து வரும்போது நமக்கு இங்கிலீஷ் நிறைய பேசுவாங்க போல். நமக்கு தமிழ் பேச தெரியாது, நம்மளே தத்தைக்க பற்றிக்க இங்கிலீஷ் இருங்க நான் கம்ப்ளீட் பண்ணி இங்கிலீஷ் பேசணும்னு நினச்சேன். பட் இங்கே என்ன ஒரு இன்ஃபேக்ட் என்னன்னா, நான் பயங்கர சாக்கு, ரொம்ப அழகாக தமிழ் பேசுகிறீங்க. தேங்க்யூ. இங்கே தமிழ் பேசுகிறவங்க கூட தமிழ் அழகாக பேசுவாங்கன்னு தெரியல, பட் நீங்கள் அவ்வளோ அழகாக தமிழ் பேசுகிறீங்க. ரொம்ப நன்றி. ஓகே. அண்ட் சுவிட்சர்லாண்ட்லேருந்து வந்திருக்கீங்க. எப்படி அங்குள்ள மக்கள், நேட்டிவ்லாம் அங்கே தானா? என்ன விஷயம், என்ன பண்ணுறீங்க? ஆக்சுவலி நான் பிறந்து வளர்ந்தது சுவிட்சர்லாந்து தான். என்னுடைய பூர்வீகம் வந்து ஸ்ரீலங்கா. ஆனால் நான் சுவிட்சர்லாண்டில் சின்ன வயதில் தமிழ் படித்தேன் நான். ஸோ அதனால தான் எனக்கு தமிழ் ஃப்ளூவெண்டாகவே நல்லா வருது. பட் ஆக்சுவலாக நீங்கள் இங்கிலீஷ் சொன்னீங்க, நாங்கள் சுவிட்சர்லாந்து ஜெர்மன் தான் கதைப்போம், இங்கிலீஷ் கதைக்க மாட்டோம். அப்படிங்களா? பார்த்தீங்களா, எனக்கு அது கூட எனக்கு தெரியல. ஓகே, சூப்பர். அண்ட் தமிழ்லாம் வந்து அங்கே தான் கற்றுக்கிட்டீங்களா? நான் வந்து அங்கே தமிழ் பள்ளிக்கூடத்தில் 5 வயதுலேருந்து தமிழ் படித்தேன் நான். ஆண்டு 12 மட்டும் முடிச்சிட்டேன். ஸோ நிறைய வருஷம் கதைக்கிறேன். நைஸ். அண்ட் அதே மாதிரி இந்த ஷோ ஸ்டார்ட் பண்ண முன்னாடி ஒரு அழகான பாடல் உங்கள் குரலில் கேட்டால் நல்லாயிருக்கும். ஒரு நல்ல பாட்டு ஒன்று பாடினீங்கன்னா நல்லாயிருக்கும். உங்களுக்கு பிடிச்ச பாட்டு. ஷூர். வலது கண்ணாலே வன்முறை செய்தாய், இடது கண்ணாலே அஹிம்சைகள் செய்தாய், வலது கண்ணாலே வன்முறை செய்தாய், ஆறறிவோடு உயிரது கொண்டே ஏழாம் அறிவாக காதல் வர கண்டே, இயற்கை கோளாறில் இயங்கிய என்னை செயற்கை கோளாக உன்னை சுற்ற வைத்தாய், அணுசக்தி பார்வையில் உயிர் சக்தி தந்தாய், சுவாசமே சுவாசமே. அப்படியே கண்ணத்தில் கை வச்சுட்டு அப்படியே கேட்டுட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு ரொம்ப பயங்கரமா இருக்குங்க. ரொம்ப ஸ்வீட்டா பாடுறீங்க. எனக்கு இன்னுமே அந்த ஷாக்லேருந்து வெளில வர முடியல. இவ்வளோ அழகான தமிழ் பேசி இவ்வளோ அழகா தமிழ் பாட முடியுமான்னு தெரியல. நீங்க சிரிச்சா கூட பாடுற மாதிரி தான் எனக்கு தோணுது. அந்த அளவுக்கு தான் வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கு. சரிமாக்குள்ள எப்படி வந்தீங்க? 3 மாதத்துக்கு முதல்ல நான் ஸ்கூல் காலேஜெல்லாம் முடிச்சுட்டு டிகிரியில் முடிச்சுட்டு இருந்தேன். ஒர்க் பண்ணி கொண்டு வந்தேன் நான் ஒரு 3 மாதமாக.
ஸோ அப்போ தான் இந்த ஆடிஷன் போய் கொண்டிருந்தது. ஆடிஷன் போய்க்க எனக்கு நிறைய நாள் ஆசை. நான் வந்து 10 வயசுலேருந்து நான் இங்கே இந்தியா நடக்கிற எல்லா ஷோஸும் பார்த்து கொண்டிருப்பேன். ஸோ நான் அம்மாட்ட முந்தையே கேட்டு நம்ம அப்பாட்ட, அம்மா எனக்கும் ஆசையாக இருக்குது, என்ன எப்போயாச்சும் கூட்டின்னு போகிறீங்களான்னு. அப்பா அம்மா சொன்ன ஒரே ஒரு விஷயம், நீ டிகிரி மட்டும் முடிச்சுட்டு, நீ டிகிரி முடிச்ச அடுத்த செகண்ட் நான் அவனை கூட்டின்னு வரேன்னு சொன்னவர். ஸோ அந்த ஒரு ஆசையில் நான் 12 வருஷம் வெயிட் பண்ணினான் இந்த ஒரு ஷோக்கு வர்றதுக்காண்டி. அப்போது இப்போ தான் இந்த மார்ச் ஏப்ரல் அப்போ தான் ஆடிஷன் நடந்து கொண்டு வந்தது. ஓகே நான் ட்ரை பண்ணலாமேன்ட்டு வந்து நான் எதிர்பாராமல் கிடைச்ச இந்த மேடை. ஸோ மெகா ஆடிஷனில் செலக்ட் ஆகி இப்போ பாடிக்கொண்டிருக்கிறேன். ஃபேமிலியில் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறாங்க, வீட்டில் ரிலேட்டிவ்ஸ் டிவியில் உங்கள் ஷோஸ் வருது, நீங்கள் பாடுறது வரும்போது எவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறாங்க? பயங்கர சப்போர்ட், அவ்வளோ சந்தோஷம் எல்லாருக்குமே. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே, சொந்தக்காரங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் எங்களுடைய ஃபேமிலியிலேருந்து மியூசிக் இவ்வளோ வெயிட் பண்ணி இவ்வளோ ஆசையோட ஆர்வத்தோட வந்த நான். அண்ட் பயங்கர சப்போர்ட், ஃபேமிலியும் சரி ஃப்ரெண்ட்ஸும் சரி. யூஸ்வலாக இங்கே சென்னைக்கு வந்த அப்புறம் நிறைய பேர் அடையாளம் பிடிச்சு கலைக்கிறாங்க, ஃபோட்டோஸ் எனக்கு வெரி ஸ்வீட், ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கிறாங்க எல்லாரும். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சுவிட்சர்லாண்ட்லேருந்து சென்னை வந்தீங்க, ஹவ் இஸ் சென்னை, எப்படி இருக்குது, இங்கே இருக்க மக்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க? ஸோ நான் ஆக்சுவலாக சுவிட்சர்லாந்து வரைக்க குளிர், ஸோ ரொம்ப குளிர் இருந்தது. நான் சுவிட்சர்லாந்து மைனஸில் இருந்துச்சு அப்போக்க. நான் வரைக்க வின்டர் ஜாக்கெட் போட்டு ஸ்கார்ஃப் போட்டு வந்தேன். இங்கே வரைக்கும் ரொம்ப ஹாட்டாக இருந்தது. ஸோ ரொம்ப ஹாட் இங்கே, பட் ரொம்ப நல்லா இருக்கு. சென்னை பீப்புள் ரொம்ப அன்பாக கதைக்கிறாங்க, வெரி ஸ்வீட். எல்லாருமே ரொம்ப ரொம்ப அன்பாக அவங்களுடைய வீட்டு பிள்ளை மாதிரி பார்க்குறாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம். பிஃபோர் சரிகமப்பா, ஆஃப்டர் சரிகமப்பா ட்ராவல் எப்படி இருக்குது? பிஃபோர் சரிகமப்பா நான் ஷோஸ் பண்ணி கொண்டு இருந்தேன். நான் அப்போக்கு ரொம்ப சப்போர்ட் இருந்தது. பட் ஆஃப்டர் சரிகமப்பா இந்த ஜேர்னியில் ஜாயின் பண்ண அப்புறம் பயங்கர சப்போர்ட், எல்லா நாட்டிலேருந்து புலம்பெயர்ந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க. என்னுடைய தாய்நாடு ஸ்ரீலங்காலேருந்து ரொம்ப சப்போர்ட் கிடைக்குது. சுவிட்சர்லாந்து, லண்டன், அமெரிக்கா, யூஎஸ், ஆஸ்திரேலியா, இவ்வளோ எல்லா இடங்களையும் சப்போர்ட், நிறைய மெசேஜ் எல்லாம் வருது. ஃபேஸ்புக் சரி, இன்ஸ்டாகிராம் சரி. எதிர்பார்க்கல, இவ்வளோ அன்பு கிடைக்கும்போது எதிர்பார்க்கல. கிரேட்ஃபுல் ஃபார் தட், வெரி பிளெஸ்ட், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் இப்படியே இந்த சப்போர்ட், இந்த அன்பு இருக்கும்னு ப்ரே பண்ணிக்கிறேன். சரிகமப்பா தவிர லைஃப் ஒர்க் பண்ணுறீங்களா, படிக்கிறீங்களா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மக்கள் எல்லாருமே எதிர்பார்க்கறது தான், சாரங்க என்ன பண்ணுறாங்க லைஃப்பில் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஸோ நான் வந்து சரிகமப்பா ஜாயின் பண்ணிக்கும் போது வந்து மெடிக்கல் அசிஸ்டன்ட் டிகிரி முடிச்சிருக்கிறேன். ஸோ நான் மெடிக்கல் அசிஸ்டன்ட் ஒரு 3 months இப்போ ஜாயின் பண்ணி சரிகமப்பா ஸ்டார்ட் பண்ண ரிசைன் பண்ணிட்டேன் ஜாப்பை. ஆமாம். ஸோ இது வந்து என்னுடைய ஒர்க் லைஃப்பில். அண்ட் மியூசிக்காலிட்டி நான் வந்து சின்ன வயதில் சங்கீதம் படிக்கிறேன். லாஸ்ட் டிசம்பர் தான் ஃபைனல் கிரேட் டீச்சிங் கிரேட் கர்நாடிக் மியூசிக்கில் முடிச்சிருக்கிறேன். இப்போ சரிகமப்பால பாடுறேன், அவ்வளோதான். சூப்பர். பாடுறேன்னு சொன்னீங்க, இப்போ ஒரு பாட்டு ஒன்று பாடினீங்கன்னா நல்லாயிருக்கும். ஷூர். எங்கிருந்து வாதாயோ நீ அடிய அடிய என்ன எங்க நீ கூட்டி போற அடிய அடிய எங்க நீ கூட்டி போற எங்க நீ கூட்டி போற. முக்கியமாக வந்து சரிகமப்பா பற்றி நிறைய பேசி ஆகணும். ஜட்ஜஸ், ஜூரிஸ் எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருப்பாங்க? இமென்ஸ் சப்போர்ட். நான் எதிர்பார்க்கல. சுவிட்சர்லாந்து வரை கொஞ்சம் ஒரு பயம் இருந்தது. எனக்கு எல்லாம் பழக்கம் எல்லாம் புதுசாக இருக்கேன், கொஞ்சம் பயத்தோட வந்தேன் நான். பட் ஆக்சுவலாக ஜீ டீம் சரி, ஜட்ஜஸ் சரி, ஆங்கர் சரி, அவ்வளோ அன்பு, அவ்வளோ பாசம் எல்லார் மேலேயும். எஸ்பெஷலி அர்ச்சனாக்கா வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அச்சுமா வந்து ஆன் ஸ்டேஜ் சரி, ஆஃப் ஸ்டேஜ் சரி, அவ்வளோ ஜாலியாக இருப்பாங்க. ஆக்சுவலாக இப்போ ஷூட் நடக்க ஒரு 12-13 hours ஷூட் போகும். ஷூட் போய்க்க நாங்களே கொஞ்சம் சம்டைம்ஸ் களைப்பில் சோர்ந்துருவோம் கொஞ்சம். அர்ச்சனாக்கா வந்து அப்படியே ஒரு 5 minutes கழிச்சிடுவாங்க, எல்லாரும் ஜாலியாக இருந்துரும். அவ்வளோ அன்பு. அர்ச்சனாக்கா வந்து ஆன் ஸ்டேஜ் சரி, ஆஃப் ஸ்டேஜ் சரி, பயங்கர சப்போர்ட். எங்களுக்கு ஒரு பிரச்சனைலாம் அவங்களுக்கு வந்து நிற்பாங்க. அண்ட் அது
கடவுள் தந்த வரம் எனக்கு. ஸோ எனக்கு அர்ச்சனாக்கா ரொம்ப 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 பிடிக்கும். அதே மாதிரி தான் ஜட்ஜஸ் வந்து எப்பவும் பூஸ்ட் பண்ணிக்கொண்டே இருப்பாங்க, உங்களை மோட்டிவேட் பண்ணி என்கரேஜ் பண்ணிக்கொண்டே, ஒரு நாளும் ஹர்ட் பண்ணவே மாட்டாங்க. ஸோ ஹம்பிள் அண்ட் வெரி நைஸ். ஸோ பிளெஸ்ட் ஃபார் தட். ஒவ்வொரு பற்றி கண்டிப்பாக பேசிடலாம். முதல்ல விபி சார், நீங்கள் அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட விஷயம், அவர் உங்ககிட்ட இருந்து சொல்லி கொடுத்த ஒரு விஷயம்னா என்ன சொல்லுவீங்க? விபி சார் அடிக்கடி சொல்லுவார், வி செலிப்ரேட் மியூசிக் அண்ட் வி செலிப்ரேட் ஃபேமிலி. அது ஒரு விஷயம் எப்பயும் அடிக்கடி சொல்லுவார். அது வந்து ஒரு லைஃப் லெசன் எங்களுக்கு. அது மியூசிக்கை தாண்டி ஒரு விஷயம். ஸோ எனக்கு விபி சார் அது ரொம்ப பிடிக்கும். எப்பயும் ஒரு ஜாலியாகவே இருப்பாங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். விபி சார் வந்து அடிக்கடி ஜோக் பண்ணுவார். ஸோ வெரி ஸ்வீட். நெக்ஸ்ட் கார்த்திக் சார். கார்த்திக் சார், நான் வந்து கார்த்திக் சார் பெரிய 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 ஃபேன் ஆக்சுவலாக. எனக்கு 2019 வந்து கார்த்திக் சார் சுவிட்சர்லாந்து வந்தவர். ஸோ சுவிட்சர்லாந்து வரைக்கும் நான் கார்த்திக் சார் பெர்ஃபார்ம் பண்ணி நான் ஏற்கனவே ஸ்டேஜில். அண்ட் கார்த்திக் சார் நான் ஃபர்ஸ்ட் டைம் அங்கே மெகா ஆடிஷனில் இன்ட்ரடக்ஷன் ரவுண்டில் மீட் பண்ணிக்க ஹி வாஸ் ஷாக்டு. நான் நிறைய இம்ப்ரூவ் ஆகிக்கிறேன். ஸோ அவரும் அந்த வேலை ரொம்ப என்கரேஜ் பண்ணிக்கொண்டே இருப்பார். சைந்தவி மேம், the most cutest judge I've ever seen. சைந்தவி மேம் ஒரு க்யூட் பர்சன் நான் பார்த்ததே இல்லை. இப்போ வந்து ஒரு ஜட்ஜுண்டா அவங்க வந்து கமெண்ட் பண்ணுவாங்க, நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. பட் ஆஃப் ஸ்டேஜ் கூட நாங்கள் வந்து நானும் சரத் அண்ணாவும் இன்னும் கொஞ்சம் நேரம் சாங் வந்து சவுண்ட் செக் போய்க்க, சைந்தவி மேம் வந்து ஸ்டேஜுக்கு வந்து சொன்னாங்க, சாரங்கா அண்ட் சரத் போத் 2 பேரும் சூப்பராக பாடுங்க. அப்படி இந்த ஒரு அவங்க எப்படின்னு தெரியல, அவங்க ஒரு ஜட்ஜாக இருக்கீங்க, அது ஜட்ஜுன்னு யோசிக்காம ஸ்டேஜுக்கு வந்து எங்களுக்கு அவ்வளோ அன்பு கொடுக்குறாங்கன்னா அது ஒரு பிளெஸ்ஸிங் எங்களுக்கு. ஸோ எனக்கு அது ஒரு பிக்சரை கூட இருக்குது. ஸோ எனக்கு சைந்தவி மேம் ரொம்ப 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 பிடிக்கும், ரொம்ப சப்போர்ட்டிவ். ஸ்ரீனிவாஸ் சார் எங்களுக்கு இசை கடவுள் மாதிரி தான். எங்களுக்கு எல்லாருக்குமே ஸ்ரீனிவாஸ் சார் வந்த உடனே எல்லாரும் ரொம்ப ஹாப்பி ஆகிடுவோம். ஏன்னா ஸ்ரீனிவாஸ் சார் நாங்கள் பாடைக்கு அவ்வளோ என்ஜாய் பண்ணுவோம், எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்க. பட் ஸ்ரீனிவாஸோட ரியாக்ஷனே ரொம்ப பிடிக்கும். நாங்கள் அந்த எக்ஸ்ட்ரா சங்கதின்னு போடுவோம், அப்பே கொடுக்குற ஒரு எக்ஸ்பிரஷன் ஸோ பியூட்டிஃபுல்.